என்ன இன்னும் போலியா? இந்த சாவி கொத்து. ஊருக்குள்ள வெண்ணெய் வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமாச்சு. பொட்டிக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு போறேன்னு பாத்துக்க. உன் ஒரு மரத்து கல்லு உன் பணத்துல வாங்கினதுதான், குடிச்சுக்க. எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காத? போதண்டி குளிச்சது, காவிரி ஆத்த கெடுக்க போற. அதே நான் கொஞ்சம் முரடன் தான், நீ அது பார்த்து நடந்துக்கிறது இல்லையா? நீ நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் எக்கச்சக்கமா வளர்ந்துட்ட. இந்தா சாவி கொத்து. வீட்டுல யாருமே இல்ல. நந்தினி சக்கரவர்த்தி. ஆகா ஆகா. நந்தினி சக்கரவர்த்தி, இந்த சிவப்பு கொடிய உன் காலில் சமர்ப்பிக்கிறேன். உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன். ஆமா, இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய, அந்த புதுசாருக்கு கோவம் வந்துடும். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம், இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல, நான் அமிக்க விடுறேன். நந்தினி நந்தினி, அமுக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் என்ன தொந்தரவு பண்றா? நீ என்ன போட்டு அடிக்கிறிய? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு. இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன். இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்ட? தப்பான எண்ணத்தோட வரல புதுசார். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல. இனிமேல் அவன் பழைய புருஷன் இல்ல, என் வீட்டு விருந்தாடி. போய் விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து. அம்மா, அம்மா. இந்த கோழி அவளுக்கு தானே, உருப்பிட மாட்டேன். கை வச்சதுக்காக அந்த ஆளை நீ மொட்டை அடிப்பேன்னு நினைக்கவே இல்லையா? இந்த பரமேஸ்வரனா யாரு? என் மேல உனக்கு தனி பிரியையா? உன் மேல ஆசைதான். பொம்பளை நீ பின்னாலெல்லாம் இப்படிதான் இருப்பியா? நீ வழக்கமா சாப்பிடுவியே ஒரு வாரத்துக்கு கல்லு. உனக்கு வேணுமா? நீ சாப்பிடு. அப்படியா? சரி. பின்னாலெல்லாம் மரம் ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? சரி. யோ, அங்க இருந்தே ஊத்து, நான் கீழே இருந்து குடிச்சுக்கிறேன். என்ன அது செருப்புல ஊத்துற? யோ, ஏன் நானே கீழே போட்டேன்? என்னடா இது? ஏதோ சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பார்க்கலாம். தொடாதீங்க.
வணக்கங்க. நீங்க யாரு? நான் யாருங்கிற பழைய கதையை சொன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கும். உங்க புருஷனோட புது பொண்டாட்டி ஒரு காலத்துல என்னோட பழைய பொண்டாட்டி. ஒரு விதத்துல நாம 2 பேரும் கடவுளால் தண்டிக்கப்பட்ட குழந்தைகள். அந்த புதுசார் ரொம்ப நல்லவர். நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும். நான் வர்றேம்மா. என் தலை மொட்டை ஆனதுக்கு நீங்க தான் காரணங்கிறதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்க மாட்டேங்க. இந்த புறம்போக்கு நிலத்தை நீங்க பட்டா பண்ணணும்னு சொன்னீங்க. உங்க மாதிரி அவளை பெண்களுக்கு உதவி செய்யறதுக்காக தாங்க நான் இந்த உலகத்திலேயே அவதாரம் எடுத்திருக்கிறேன். அந்த கல்லு வாயனை பத்தி கவலைப்படாதீங்க சர்வேயர் சார். புறம்போக்கு தான். யார் முந்தி பட்டா பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? நீ இருக்கிற இடமும் புறம்போக்கு இடம் தானே? உன் பேருக்கே பட்டா பண்ணி கொடுத்துடுற. என்ன மோகனகிருஷ்ணன், இந்தியாவில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தையெல்லாம் பட்டா பண்ணி கொடுக்கறதுக்கு தானே நான் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். உங்க நிலத்தையும் பட்டா பண்ணிடலாமா? அந்த ஆளு என்ன வீட்டை விட்டு போங்கிறான். அதான் நான் பட்டா பண்ணிக்கிட்டேன். இனிமே அந்த ஆள் பிடி என் கையில தான். அதுக்காக அந்த ஆளை ஒண்ணு நான் கைவிட்டுட மாட்டேன். 3 வேளை சோறும் 3 மாசத்துக்கு ஒரு வேட்டியும் எடுத்து கொடுப்பேன். தாய் குலத்தோட பெருந்தன்மையே பெருந்தன்மை. அடாடா, பரந்த மனசுங்க உங்களுக்கு. அண்ணே, நாளை கார்த்திகை கும்பு காமன் மட்டி விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. காமன் பண்டிகை கொண்டாடிடுவோமா? நீங்களும் வர்றீங்களா? டாக்டர் கட்டில படுக்க சொல்லிருக்காரு. நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க. முரட்டு உடம்புக்கு முரட்டு வைத்தியம் தான்டா நல்லா இருக்கும். சார், நீங்க வீடு கட்டி இருக்கிற இடம் பட்டா ஆயிடுச்சுங்க. ஒரு இந்தியன் இந்தியால வீடு கட்டுறதுக்கு எவன்டா கேட்டா பட்டா? பட்டா உங்க பேருக்கு இல்லங்க, நந்தினி சக்கரவர்த்தி பேர்ல ஆயிருக்குது. காத்தாலே அளந்து கல்லு போட்டாச்சுங்க. போ. டேய் சுப்பு, என்னங்க? நாம இருந்த இடத்த அவ பட்டா போட்டுருக்காளாமே. என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்காளா? நான் என்ன சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன்? நாம ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுக்கமா பொழைக்கணும்னு சொன்னா இல்லையா? இன்னொன்னு கூட அழகா சொன்னியே, ஏன் கட்டுத்தரையில இருக்கிற மாடு இன்னொரு வரப்புல மேய கூடாதுன்னு. உன் கட்டுத்தரையில புல் இல்ல, மாடு எங்க மெஞ்சா உனக்கு என்ன? உன் கட்டுத்தரைக்கு வந்து சேருதா இல்லையா பாரு. இத பாரு, நான் உன்ன மாதிரி ஈவரக்க இல்லாதவ இல்ல. உனக்கு 3 வேளை சோறும் 3 மாசத்துக்கு ஒரு வேட்டியும் கொடுக்கறேன். இருக்கிற இடம் என்னது? பட்டா என் பேருக்கு ஆயிருக்கு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா.